நகைச்சுவை கதைகள். பொய் சொன்னவன் நிலை. மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல சுதன் அப்படிங்கிறவனும் அவனோட மனைவியும் அடுத்தவங்களை ஏமாத்துறதுல ரொம்ப சிறந்தவங்க. நாங்க தினமும் 10 பேருக்கு அன்னதானம் போடுறோம் அப்படின்னு பொய் சொல்லி அடுத்தவங்க கிட்ட எல்லாம் நிறைய பணம் வாங்குவான் இந்த சுதன். ஆனா அவன் யாருக்கும் ஒரு பிடி சோறு கூட போட மாட்டான். அன்னதானம் வாங்குறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட, ஐயா இப்பதான் 10 பேரு வயிறார சாப்பிட்டுட்டு போனாங்க, நீங்க வேணா நாளைக்கு வரீங்களா, நல்லா வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு இனிமையா பேசி அவங்கள அனுப்பி வச்சிடுவான். இந்த சுதன் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்த விஷயம் அவங்க பக்கத்து ஊர்ல இருந்த மகேன் அப்படிங்கிறவனுக்கு தெரிய வந்துச்சு. இந்த மகேனோ இந்த சுதனையே முழுங்கிடுவான். அந்த அளவுக்கு இவனும் அடுத்தவங்களை ஏமாத்திட்டு வந்தான். இப்படி இந்த சுதனை பத்தி கேள்விப்பட்ட மகேனோ, இந்த சுதன் வீட்டுக்கு போய் நம்ம ஒரு நாள் விருந்து சாப்பிடணுமே அப்படின்னு அவங்க ஊருக்கே போனான். அங்க போனவன் இந்த சுதன் வீட்டுக்கு போய், ஐயா உங்களோட அன்னதானத்தை பத்தி கேள்விப்பட்டு பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு இந்த சுதனோ அந்த மகேன் கிட்ட, ஆமாங்க நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான், தினமும் 10 பேருக்கு தலை வாழையில 16 வகை கறிகளோட விருந்து பரிமாறுறேன். இதுல பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு போனாங்க. ஆனா உங்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க, நீங்க வேணும்னா நாளைக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி இந்த மகேனை அனுப்பிட்டு சுதன் அவங்க வீட்டுக்குள்ள போனான். அப்படி போனவன் கிட்ட அவனோட மனைவி யார் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இவனோ, நம்ம கிட்ட ஏமாறுறதுக்கு வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், நாளைக்கு வான்னு சொல்லி அவனை அனுப்பிட்டேன், அவன் எத்தனை நாள் வந்தாலும் இதே பதில் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சான் இந்த சுதன். ஆனா இந்த மகேன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்த நாள் விடிய காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் இந்த சுதன் வீட்டோட கதவை தட்டினான். நல்லா கொர்ரு கொர்ருன்னு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்த இந்த சுதனோ தூக்க கலக்கத்துல எழுந்து, அடடடடா யாரா அது இந்த நேரத்துல காலங்காலத்தால நம்மள தூக்கத்துல இருந்து எழுப்புறது அப்படின்னு போய் அவனோட வீட்டு கதவை திறந்தான். திறந்தவன் கிட்ட, ஐயா இன்னைக்கு உங்க வீட்டு விருந்துக்கு ஆளா வந்திருக்கேன், விருந்து தயாரானதும் என்னை எழுப்புங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு திண்ணையிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான் இந்த மகேன். ஆஹா, இவன் யாரா, இவன் காலங்கார்த்தால ஆளா வந்து நிக்கிறானே அப்படின்னு தூக்கத்திலேயே வளரிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்தான் இந்த சுதன். அப்படி வந்து அவன் மனைவி கிட்ட, இங்க பாத்தியா, நேத்திக்கு வந்தானே அந்த வெளியூர்காரன், இன்னைக்கு காலங்கார்த்தாலே வந்து நம்ம வீட்டு திண்ணையில தூங்கிக்கிட்டு இருக்கான், விருந்து சாப்பிடாம போக மாட்டான் போல இருக்கே அப்படின்னு கவலையோட சொன்னான். இத கேட்ட அவனோட மனைவியோ சுதன் கிட்ட, இந்த பாருங்க அவன் கிட்ட என் மனைவிக்கு காய்ச்சல், நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்ன. அதுக்கு தன் மனைவி சொன்னபடியே பொழுது விடிஞ்சதும் இந்த மகேன் கிட்ட சோகமான மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த சுதன் போய், எங்க என்னோட மனைவிக்கு ஒரே காய்ச்சலுங்க, படுத்த படுக்கையா இருக்காங்க, இந்த நிலையில அவங்களால சமைக்க முடியாதுங்க, நீங்க வேணா நாளைக்கு வாங்க, கண்டிப்பா விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா இந்த மகேனோ விடுறதாகவே இல்ல. என்னது, உங்க மனைவிக்கு காய்ச்சலுங்கிறதுனால அன்னதானத்தை யாராவது நிறுத்துவாங்களா? 16 வகை கறிகளோடு வடை பாயசம்னு நான் பண்றேன் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு சமையல் அறைக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சுட்டான் இவன். இதை எதிர்பார்க்காத இந்த சுதனும் அவனோட மனைவியும் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. அதுக்கப்புறம் இந்த சுதனுக்கும் அவனோட மனைவிக்கும்
ஒரு யோசனை வந்துச்சு. அதுபடியே இந்த மகேனும் அவனோட சமையலை முடிச்சான். அவங்கிட்ட போன இந்த சுதனும், ஐயா, நீங்க அடுப்படியில இருந்ததால ரொம்ப புகை படிஞ்சிருக்கீங்க. நீங்க வேணா பக்கத்துல இருக்க ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வாங்க. அப்படியே வரும்போது நல்ல தலைவாழை இலையா பார்த்து வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். இந்த சுதன் சொன்னபடியே மகேனும் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வாழை இலைகளோட வந்தான். அவன் வரத இந்த சுதனும் அவனோட மனைவியும் பார்த்தாங்க. அவனை பார்த்துட்டு நல்ல சத்தமான குரல்ல அவனோட மனைவி, என்னங்க இது, வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட நம்ம என்ன சத்திரமா நடத்துறோம்? யாருக்கும் இங்க சாப்பாடு கிடையாது அப்படின்னு கோவத்தோட கத்துனா. நான் யாருக்கு சாப்பாடு போட சொன்னாலும் நீ போடணும். எதிர்த்து பேசுனா அப்புறமா நான் உன்கிட்ட கோச்சிப்பேன் அப்படின்னு இந்த சுதனும் சத்தமா சொன்னான். இப்படியே இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போட்டு பேசினபடியே ஓர கண்ணுல இந்த மகன் என்ன பண்றான் அப்படிங்கறதையும் கவனிச்சாங்க. அவனும் தன் கைகள்ல வாழை இலையோட நின்னுகிட்டு இருந்தான். அங்கிருந்து அவன் அசையறதாகவே தெரியல. அடடா, என்னடா இவன் போகவே மாட்டேங்கிறான் அப்படின்னு மனசுல நினைச்சபடியே இந்த 2 பேரும் திரும்பவும் சத்தமா ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இந்த மகேனை காணோம். இவங்க 2 பேரும் அவங்க சண்டை போடுறத நிறுத்திட்டு, அப்பாடா, ஒரு வழியா கிளம்புனானே, நல்ல வேலை இங்க வந்து நமக்கு 16 வகையில சமைச்சு வச்சிருக்கான். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, வா நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த சுதன் அவன் மனைவி கிட்ட சொன்னான். அப்புறம் 2 பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுறதுக்காக உக்காந்தாங்க. அந்த சமயத்துல அந்த சமையலறை பரன் மேல ஒளிஞ்சிருந்த இந்த மகேனும் தொப்புன்னு அவங்க முன்னாடி குதிச்சான். ஐயா, நீங்க என்ன பண்ணாலும் நான் இங்க இருந்து சாப்பிடாம கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சிரிச்சபடி நின்னுகிட்டு இருந்தான். இந்த சுதனும் அவன் மனைவியும், ஆஹா, நம்மளோட திறமை இவங்கிட்ட செல்லாது போல இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு விருந்து போட்டு அவனோட ஊருக்கே அனுப்பி வச்சாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஒருத்தங்களை ஏமாத்தணும்னா நம்மள இன்னொருத்தங்க ஏமாத்துவாங்க. அதனால எப்பயும் யாரையும் ஏமாத்தாம இருக்கணும். சரியா? அவ்வளோதான்.